ஹலோ மக்களே, நம்ம நாகர்கோயில் பாம்பன் விளை விஐபி கார்டனில் ஒரு பிரம்மாண்டமான வீடு, ஃப்ரண்ட் எலிவேஷன், இன்டீரியர் டிசைன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கிற ஒரு வீடு சேலுக்கு இருக்குது. இதோட ஃபுல் வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் அந்த வீடு. மொத்தம் 4.25 சென்ட் லேண்டு. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 2 இன்னோவா கார் வரைக்கும் நம்ம தாராளமாக விட்டுக்கலாம். 2 இன்னோவா கார் விட்டு தென் பைக்குமே 2-3 பைக் விட்டுக்கலாம். அவ்வளோ ஸ்பேஷியஸாக கட்டியிருக்காங்க. செட்பேக் எல்லாமே ப்ராப்பர் செட்பேக், ஆஸ் பர் பிளானில் என்ன இருக்கோ அது ஃபீல்டில் இருக்குது, அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. மெயின் டோர் வழியாக நம்ம உள்ள என்ட்ரு ஆகிறோம். இன்டீரியர் டிசைன் ஃபால் சீலிங்லேருந்து டிவி யூனிட்லேருந்து இந்த இன்டீரியர் டிசைனை பாருங்கள், நம்மளை அப்படி பிரம்மாண்டமாக ஒரு இன்வைட் கொடுக்குது. வால் எல்லாம் பார்த்தோன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ராப்பரான டிசைனர் சிஸ்டமில் போட்டு டிசைன் பண்ணி ஃபீல்டில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் எல்லாமே பெரிய டிவி யூனிட். இதில் பார்க்க கொஞ்சம் சின்னது மாதிரி இருக்குது, பட் இது வந்து பெரிய டிவி யூனிட். நம்ம எவ்வளோ பெரிய டிவி வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ பெரிய டிவி யூனிட்டுங்க. ஸோ ஃபால் சீலிங் எல்லாமே நமக்கு அப்படி கம்பைனாக கொடுக்குது. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஒர்க்குமே டீக் வுட், ப்ளைவுட் ஒர்க்கே இல்லை இந்த வீட்டில். டீக் வுட்டுமே நம்பர் 1 குவாலிட்டி டீக் வுட். அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. நம்ம எவ்வளோ குவாலிட்டி செக் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது வீடு. இது ஒரு பெட்ரூம். எல்லா பெட்ரூமுக்குமே அவங்க ஃபால் சீலிங் கொடுத்துட்டாங்க. சூப்பராக நல்ல யூனிக்கான டிசைனில் கொடுத்துருக்காங்க. தென் பாத்ரூம், எல்லா பெட்ரூமே 5 பெட்ரூமே பாத்ரூம் இருக்குது. 5 பெட்ரூம்லேயுமே பாத்ரூம் இருக்குது. தென் பேரிவேர், இந்த பாருங்கள் பேரிவேர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடோட ப்ரைஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். ஒர்த்தானு கேட்டால் 100% ஒர்த்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ப்ரைஸுக்கு இந்த வீடு ஒர்த்தானு கேட்டால் ஒர்த்து தான். தென் இங்கே வர்றோம். இது ஒரு பெட்ரூம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் மொத்தம் 2 பெட்ரூம்ஸ் இருக்குது. எல்லா பெட்ரூமே டிஃப்ரெண்ட் டைப்பில் அவங்க வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஒரே பெட்ரூமில் இருக்கிறத ஃபாலோ பண்ணாமல் எல்லா பெட்ரூமுக்குமே தனித்தனியான ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் பாருங்கள், சேம் பேரிவேர் மெட்டீரியல்ஸ் தான், குவாலிட்டி டைல்ஸ் தான். இதை பற்றி எதுவும் சொல்ல தேவையே இல்லை, அந்த அளவு குவாலிட்டியாக இருக்குது. குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இந்த வீட்டில் எந்த இடத்துலையுமே நடக்கலை. இது ஒரு 5 BHK லக்ஸரி ஹவுஸ். இந்த வீட்டுக்கு லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே அவைலபிள் இருக்குது. இந்த வீடை பார்க்கணும் அப்படின்னா நேரில் வாங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இங்கே பார்க்குறோம், ஹால்லையே அவங்க வந்து ஒரு வாஷ் பேஷன் செட்டப் வச்சு நீட்டாக அந்த ஸ்பேஸ் அப்படியே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே கூட நமக்கு வந்து வுட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. ப்ளைவுட் எந்த இடத்துலையுமே அவங்க எடுத்துகிட்டு வரல. அந்த வுட்டுமே கம்ப்ளீட்டான குவாலிட்டி டீக் வுட், நம்பர் 1 குவாலிட்டி டீக் வுட் தான். தென் அப்படியே நம்ம கிச்சனில் என்ட்ரு ஆகிறோம். கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் இருக்கிற வால் தான், அதாவது ஸ்லாப் இருக்கிற வாலில் தான் டைல் ஒர்க் நான் பண்ணுவேன், அதர் வாலில் பண்ண மாட்டேன்னு சொல்லாமல் எல்லா வால்லையுமே எட்ஜ் டு எட்ஜ் அவங்க டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே வந்து அவங்க வுட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க, ப்ளைவுட் எடுத்துகிட்டு வரல. இதில் அவங்க ஒரு ஸ்டோர் ரூமே வச்சுருக்காங்க. ஸோ கச்சாம்பச்சான்னு இல்லாமல் நீட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம், கிளாஸாக இருக்கும், நீட் அண்ட் க்ளீனாக யூஸ் பண்ணலாம். ஸ்விட்சஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது இந்த வீட்டில். தென் அப்படியே வர்றோம். இந்த ஹேண்ட் ரெயில்ஸ் பாருங்கள், பக்காவாக டிசைனாக கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்ட் ரெயில்ஸ் எல்லாமே ஒரு ரெயில்ஸுமே உட்காந்து பார்த்து செதுக்கி பண்ணியிருக்காங்க. நிறைய ஒர்க் நடந்திருக்குது. கீழேருந்து பார்க்குறப்போவே மேலே அவ்வளோ யூனிக்காக, அவ்வளோ ஸ்டாண்டர்டாக, அவ்வளோ பிரம்மாண்டமாக நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இந்த ஃபால் சீலிங்காக இருக்கட்டும், இந்த ஹேண்ட் ரெயில்ஸ், உட்டன் ஹேண்ட் ரெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பிரம்மாண்டமான லுக் நமக்கு கொடுக்குது, பிரம்மாண்டமான ஃபீலுமே கொடுக்குது. அந்த ஹேண்ட் ரெயிலை பிடிச்சி அதில் ஸ்டெப்ஸில் ஏறும்போதே நமக்கே ஒரு ஃபீல் வருது, அந்த மாதிரி இருக்குது. சாதா ஸ்டீலில் கொடுக்காமல் அவங்க வந்து ஸ்டீல் போட்டு கிளாஸ் போட்டு மறைக்காமல் ஒரிஜினல் டீக் வுட்டில் அவங்க ஹேண்ட் ரெயில்ஸ் பண்ணியிருக்கிறது இந்த வீட்டோட பிரம்மாண்டத்தை இன்னும் கொஞ்சம் தூக்கலாக காமிக்குது. வந்து பாருங்கள், இந்த வீட்டை கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ப்ரைஸுக்கும் இந்த வுட் ஒர்க்குக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்காமல் போக மாட்டீங்க. அவ்வளோ தரமாக பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்ஸ்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக நம்மளை வரவேற்குது. மேலே இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேலேருந்து கீழே பார்க்குறப்போ அந்த பால்கனி, ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வர்றாங்க, நமக்கு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக தெரியுது. கிரானைட் ஒர்க்குமே எல்லாமே பளபளன்ட்டு தெரியுது. வீடுனா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தென் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மொத்தம் 3 பெட்ரூம். இது வந்து ஒரு மினி பெட்ரூம். அந்த இதில் வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பாத்ரூமும் இருக்குது. எல்லா பாத்ரூம்லேயுமே பேரிவேர் மெட்டீரியல் தான். அவங்க எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணலை, குவாலிட்டியை கம்மி பண்ணலை. தென் அப்படியே வெளியே வர்றோம். திரும்ப இந்த ஹேண்ட் ரெயில்ஸை பார்க்கும்போது அது ஒரு லுக்கு நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. 17க்கு 16 சைஸில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். அதில் ஃபால் சீலிங்ஸ், அது பக்காவாக அந்த மாஸ்டர் பெட்ரூமை இன்னும் தூக்கலாக அசத்தலாக காமிக்குது. நீட்டாக பண்ணியிருக்காங்க. பெருசாக கச்சக்கச்சான்னு பண்ணாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ஃபால் சீலிங்ஸ். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூமுக்கு நம்ம என்ட்ரு ஆகிறோம். இது ஒரு டீக் வுட்டில் போடப்பட்ட டோரு, மிரர்லாம் வச்சு போட்டிருக்காங்க. உள்ளே என்ட்ரு ஆகிறப்போ நமக்கு இருக்கிறது ட்ரெஸ்ஸிங் ரூம். இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் கூட அவங்க ப்ளைவுட்டில் கொடுக்காம கம்ப்ளீட்
டாப் குவாலிட்டி டீ கூட்டில் கொடுத்துருக்காங்க. தேக்கு நம்பர் 1 தேக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டோருமே நல்ல குவாலிட்டி, நல்ல திக்னஸாக, நல்ல வெயிட்டாக சூப்பராக இருக்குது. அதோட பாத்ரூமே நல்ல யூனிக்காக டிஃப்ரெண்ட் டைலில், அதாவது எல்லா பாத்ரூமையும் ஃபாலோ பண்ணாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. பட் அந்த கலர் கோடிங்குமே நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ளவர் டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு இடத்துல தான் நமக்கு ப்ளைவுட்டே வருது, ப்ளைவுட் டோர் பாத்ரூமுக்கு. மற்றபடி எங்கேயுமே அவங்க ப்ளைவுட் யூஸ் பண்ணல, கம்ப்ளீட்டாக வுட்டு தான், அதுவும் தேக்கு வுட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய பெட்ரூம் தான், 16க்கு 17ங்கிற சைஸில் இருக்கிற பெட்ரூம் தான். தென் அகைன் நம்ம வெளியே வர்றோம். இந்த மினி ஹால் செட்டப்பில் சூப்பராக ஒரு வால் பெயிண்டிங், இது ஸ்டிக்கர் கிடையாது, வால் பெயிண்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தென் அடுத்து இன்னொரு பெட்ரூம் மேலே இருக்குது. மொத்தம் 3 பெட்ரூம் சொன்னேன் இல்லையா, 2 பார்த்தாச்சு. ஒன்று மினி பெட்ரூம், ஒன்று அந்த மாஸ்டர் பெட்ரூம், இது அடுத்த பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயுமே ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயுமே டீ கூட்டு தான் ஃபுல்லாகவே. சூப்பராக குவாலிட்டியாக நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமே டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் தான் வருது. ஆனால் மெட்டீரியல் சேம் தான், பேரிவேர் தான், எங்கேயுமே பேரிவேரை சேஞ்ச் பண்ணலை அவங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ப்ரைஸுக்கு ஒர்த்தா அப்படின்னு மறுபடியும் கேட்டிங்கன்னா 100%, 200% ஒர்த். நல்ல குவாலிட்டி காம்ப்ரமைஸ், லுக்கு எல்லாமே ப்ராப்பராக டிசைன் பண்ணி 3D மாடுலேஷன்லாம் போட்டு பண்ணியிருக்கிற வீடு தான் இந்த வீடு. தென் இதை ஓப்பன் பண்ணி பால்கனியில் என்ட்ரு ஆகிறோம். பால்கனி அவ்வளோ ஸ்பேஷியஸாக, அவ்வளோ அழகாக, அவ்வளோ காற்றோட்டமாக இருக்குது. வென்டிலேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. செக்யூரிட்டிக்கு இந்த ஹேண்ட் ரெயில்ஸ் குவாலிட்டியாக இருக்குது. ஆஸ் பர் த மாடல் அவங்க கிளாடிங் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தென் டெரேஸுக்கு வர்றோம். டெரேஸில் சாதாரண தரவோடு போடாமல் ஹை குவாலிட்டி வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஹீட் ரெசிஸ்டன்ட் டைலில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க டாப் ஃப்ளோரிங்கை. ஸோ இது எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக டிசைன் ஆகிருக்குது. அவுட்லுக்லாம் பாருங்கள், நல்ல பொலைட்டான ஏரியா. இந்த வீடு பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.